என்னை பாதுகாக்கும் சித்தர்களை வணங்கி அவர்கள் ஆசிய நாடி இந்த தொடங்குகிறேன். வகுப்புகளில் பல கேள்விகள் பதில்களும் வந்தன. கடந்த வகுப்புகளில் சரியான பதில் இருக்கலாம், பதிலும் சரியா இருக்கலாம். ஆனா கேள்வி சரியானதா? கேள்வி சரியா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். உதாரணம், நீங்கள் உங்களோட பிள்ளைகளை சொல்லுங்கள், அந்த வாளியை எடுத்துக்கொண்டு போய் அந்த தாவரங்களுக்கு தண்ணி போட வேண்டும். ஆனால் பிள்ளை சொல்லுகிறது தண்ணீர் தாவரத்துக்கு விட வேண்டும், ஆனால் நீர் வாளியில் குறைவாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணீரை விட்டு கொண்டு போவ என்று சொல்லுறீங்கள். அது சரி. ஆராய்ந்து பார்த்தால் வாளியில் சிறு நீக்களால நீர் ஒழுகி கொண்டு போற லீக் பண்ணி கொண்டிருக்கிறது. அடுத்த பின் தண்ணீர் விட்டாத்தான் அந்த தண்ணீர் முழுமையா கொண்டு போய் செல்லும். சோ நான் என்ன சொல்றேன்டா, பல பதில்கள் இருக்கிறது. அதை ஆராய்ந்து உங்களுக்கு என்ன அந்த கேள்விக்கு பதில் சரி, ஆனா உங்களுக்கு அது எப்படி அமையும் என்பதை, அந்த விடயத்துக்கு பொருந்தும் என்பதை நாங்கள் பல கோணங்களில் பார்க்க வேண்டும். நான் முத்துக்குமாரசாமி அவர்கள் சொன்ன நான் இந்த வகுப்பை நானே கேட்டு நேரம் கேட்டேன். ஆனா வழக்கமா நான் வாலண்டியர் பண்ற இல்லை பேச்சுகளுக்கு. ஆனால் உங்கள் கேள்விகள், உங்கள் ஆர்வம் முதலியன இப்பேச்சு எனக்கு சொல்ல தூண்டியது. ஆனா கற்பதென்பது ரெண்டு பக்கம். ஒன்று நீங்கள், ஒன்று நான். டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நான் டீச்சரா பார்க்கவில்லை, உங்க ஒரு ஆளத்தான் பார்க்கிறேன். அதனால் ஒரு சாந்தி பாடம் ஞாபகம் வருகிறது. சாந்தி படத்தை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதுக்கு முதல் எல்லாரும் நேராக இருந்து கொண்டு 3 முழு மூச்சு விடுங்கள், விட்டுட்டு அமைதியா இருங்கள். அதுக்கிடையில் நான் இந்த ஸ்லைட்ஸை போடுகிறேன். இந்த சாந்தி மந்திரம் முதல் சொல்ற இந்த 2 பேரும் படிக்கும் பொழுது இதை வழக்கமாக சொல்லுவார்கள். Oh, may he protect us both. May he nourish us both together. May we work together with great energy and vigor. May our study be enlightened and effective. May there be no hatred or animosity among us. Om, let there be peace in body. Let there be peace in mind. Let there be peace in spirit. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மந்திரம். இதுதான் சகனாபாவத்து என்று தொடங்கும் சாந்தி பாடம். இன்றைக்கு நான் பேச போவது be an educated patient and also caregiver. நாங்க இப்ப முதியோர் இல்லங்களில் உள்ளவர்கள் இருக்கிறபடியால் முதியோர் இல்லங்களையும் இல்லை, வீட்டிலும் சரி, நாங்கள் சில பேருக்கு caregiver, அல்லாட்டி வருத்தம் வாராக்களுக்கு நாங்கள் மற்றால் always a caregiver. So how can we make our doctor's visit very useful? அதற்கு முதல் அதை ஏன் சொல்றேன்டா, எங்களை தயார்படுத்த வேண்டும். டாக்டர்ஸ் விசிட்டுக்கு போகும் பொழுது என்ன கேட்கிறதே மறந்து விடுவோம். வீட்டை வந்தால் எத்தனையோ கேள்விகள் இருக்கும். அதை நாங்கள் அப்படி டாக்டரிடம் போகும்போது அதை சரிப்படுத்தலாம் என்பது. அதுக்கு முதல் நாங்கள் சித்தர் கூட்டத்துக்கும் சுவாமி அவர்களுக்கும் எங்களை நன்றி கடனை அறிவித்துக் கொள்வோம். Because they had a vision to include different system of wellness. அவங்க தனியா அஸ்னா முத்திரையண்டு சொல்லவில்லை. வழக்கமா எல்லா கிளாஸ்ல அப்படி தனியா ஒன்றத்தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த கிளாஸ்ல, இந்த கோர்ஸ்ல தனிய முத்திரையில அதர் சிஸ்டம் ஆஃப் ஹெல்த்தும் இன்க்ளூட் பண்ற. அதான் மற்ற பதிகள்
பதின்னு சொல்றது அலோபதி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, அதுல எல்லாம் சேர்த்து இந்த வகுப்புகள் நடக்கின்றன. அதுக்காண்டி அது மிகவும் நல்ல விஷயம். ஸோ மற்ற சிஸ்டம் ஆஃப் ஹெல்த் ஏன் we have true potential to heal in ourselves, so we have to tap the true potential inside us, developing this potential to maintain at a kinetic level. அதே நிலையிலும் பாவிக்கு தக்கனையா இருக்க வேணும் to keep healthy. So healing is one. ஒரு ஆளை குணப்படுத்துறது ஒரு விஷயம். The whole body, whole mental, spiritual எல்லாம் சேர்த்து. But we have to incorporate மற்ற யுக்திகளையும் கையாள வேணும். அதுக்காக தனிய முத்திரை செய்து வராது. அதை அறிய, அதன் முத்திரையின் வேல்யூ அறிய, மற்ற சிஸ்டங்களை பற்றியும் அறிய வேண்டும். So இது நான் முதல் சொன்னேன், before going for the visit, you keep a note. Better keep a notebook. ஒரு நோட்புக்கே வச்சிருங்க அந்த ஹெல்த்துக்காண்டி. நீங்க டாக்டர்கிட்ட போய்க்கு ஆஸ்பத்திரி போட்டு வரைக்க உங்களுடைய பிளட் டெஸ்ட்டுகள் எவ்வளவு அதெல்லாம் இருக்கும். ஆனால் சில பேர் அப்படியே ஃபைல் செய்து வச்சுக்கிறாங்க. இப்போ சில இடங்கள்ல ஆஸ்பத்திரியே ஃபைல் செய்து கொடுக்குது. ஸோ அதில் நீங்க நோட் பண்ண வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஈவன் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் லாஸ்ட் விசிட். இப்போ நேற்று உங்கள் டாக்டர் போயின்னா அதுலேருந்து அவர் என்ன சொன்னாரோ, என்ன செய்ய வேணுமோ, உங்களோட என்ன டவுட்டோல அதே இன்றைக்கே எழுத தொடங்கலாம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் அட்வான்ஸ் மெடிக்கல் டைரக்டிவ்னு சொல்லுவாங்க, ஓர் லிவிங் வில் ஃபார் ஹெல்த். அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நாங்கள் எல்லாரும் எத்தனை பேருக்கு சொன்னாலும் ஒருத்தர் அதிகமான பயிர் செய்கிறதில்லை, நாங்கள் உட்பட நானும் பிறகுதான் செய்கிறத. அட்வான்ஸ் டைரக்டிவ் ஃபார் இது மெடிசனுக்கு தான். இப்போ காசு பணம் புறப்படி அதுக்கு இல்லை, உங்களோட ஹெல்த்துக்கு அட்வான்ஸ் மெடிக்கல் டைரக்டிவ். That is made when you are in sound mind. உங்களுக்கே நீங்க யோசிச்சு நீங்க டிசைட் பண்ணி செய்யலாம். அதை மாதிரி தான் சவுண்ட் மைண்ட் இருக்க போகுது. கிவ்ஸ் யுவர் விசஸ் ஃபார் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு when you are especially when you are unable to speak for yourself, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அதோட யார் எனக்காண்டி கதைப்பார்கள். ஆனா அந்த கதைக்கிறால் தண்டை விருப்பத்தை சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன விருப்பமா இருந்திருப்பீர்கள், அந்த விருப்பத்தை தான் சொல்ல வேண்டும். So the patient tells what your wishes are, not his or hers. That is when what you would have told if you are able to talk. நீங்க ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட் கொமாயில் இருக்கல, என்ன நீங்க உங்களுக்கு என்ன வேணுமென்று அதை அறிவிக்க முடியாது. அதுக்காண்டி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் எழுதி சைன் பண்ணி வைக்கலாம். அது வந்து நாட்டுக்கு நாடு மற்ற ஈவன் ஸ்டேட் டு ஸ்டேட் மாறலாம். அதுல கீ காம்பனன்ட்ஸ் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன மெடிக்கலா என்ன செய்ய வேணும், அது வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்க கதைக்க முடியாதுன்றதான் அது எஃபெக்டா வரும் அந்த ஃபார்ம். உங்களுக்கு சிபிஆர் வேணுமோ, அதுண்டா நெஞ்ச ஷாக் கொடுத்து எழுப்புறது அது வேணுமோ வேண்டாமோ, ஆர்டிஃபிஷியல் நியூட்ரிஷன்ன்றது உங்களுக்கு டியூப் ஃபீடிங் அதை மாதிரி வேணுமோ வேண்டாது என்று சொல்லி போட்டு, அடுத்தது நீங்கள் யார் உங்களுக்காக பேசுவார்கள், யார் அதெல்லாம் செய்து போட்டு விட்னஸ் வச்சு அட்டர்னிங் அதை இதை பொறுத்தது உங்களோட நாட்டில் என்ன வழக்கமாக உள்ளது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில்அப் பண்ணி வைக்க வேணும். அதுக்கு நான் ஐ கேம் அக்ராஸ் வாட் இஸ் கால்ட் thaliamindia.org. அங்கே அதில் இதை பற்றி கணக்க பேசியுள்ளார்கள். அதைத்தான் இப்போ இதில் இந்த ஸ்டெலைட்ல சேம் திங் ஐ எம் டெல்லிங் அகெயின். ஸோ ஈவன் யூ கேன் ஆஸ்க் யுவர் முதியோர் இல்லத்துல அதுக்கு ரிசர்ச் வச்சிருப்பார்கள் நினைக்கிறேன். மற்றது சில பேர் மற்ற கேள்வி வந்தது போஸ்டர்ஸ்.
உங்களோட இருக்கை எப்படி, எங்க ஸ்ட்ரெயினா இருக்குது, ஆபீஸ்ல இருந்து வேலை செய்ய ஸ்ட்ரெயினா இருக்குது, அப்படி கேள்வி கேட்டார்கள். இந்த போஸ்டர் வந்து வழக்கமா இந்த ஸ்பைன் எரெக்டா இருக்கிறதான் நல்ல போஸ்டர். அதாவது ஆனால் எங்கட முதுகெலும்புல நேச்சுரல் கொஞ்சம் கேர்வ் இருக்குது, கழுத்துல இருக்குது, நெஞ்சில இருக்குது, மற்ற பின் வயிற்று பக்கம் லம்பா ரீஜன் இருக்கு, அதுல நேச்சுரலா கேர்வா இருக்கு. அந்த கேர்வை மெயின்டைன் பண்ண வேணும். அது நேராண்ட இல்லை, முழுக்களையும் ஸ்ட்ரெயிட் பண்ற மாதிரி இல்லை. அது அந்த நேச்சுரல் கேர்வ்ஸ் சொல்லுவாங்க, அதை மெயின்டைன் பண்ணணும். அதை மெயின்டைன் பண்றபடியால் உங்களுக்கு தெரியும், அது சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த ஸ்பைன் ஊடாக போகும், அவங்களோட வெயிட் ஸ்ட்ரெயின் பயனாக போகும். ஆனபடியால் அவங்களோட முதுகு தண்டுல ஒரு ஸ்ட்ரெயினும் இருக்காது. உங்களுக்கு பார்த்திருப்பீங்கள் முந்தி பழைய கிராமங்கள்ல தண்ணி குடத்தை முழுக்க ஃபுல்லா ஆக்கி கொண்டு தலையில வச்சுக்கொண்டு கையில பிடிக்காமல் கதைச்சு காய்ச்சி போவார்கள். அது அதே ஏன் நடக்கிறேன்னா, they are able to send the weight of the குடம் தலையிலேருந்து நேர ஸ்பைன் முழுக்க போகுது. ஆனபடியால் அது விழாமல் இருக்கும். அப்படி இருந்தால் மற்ற ஸ்ட்ரெயினும் வராது. அது டு see the center of gravity passing through the spine. மற்றது இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறது, அதுக்கு ஆசனம் என்று சொல்லுவார்கள். ஆசனா, அந்த யோகால ஆசனாக்கள் சொல்லுவார்கள். ஆசனா என்பது ஸ்டெடியா இருக்க வேணும், மற்ற கம்ஃபர்டபுளாக இருக்கணும். கம்ஃபர்டபுள் அண்ட் ஸ்டெடி, அப்படி நீண்ட நேரம் இருக்கத்தக்கனே இருக்கும். அதாவது அதுக்கு 3-4 வழக்கமான ஆசனம் இருக்கிற முறை இருக்கிறது. ஒன்று சுகாசனா, அதுதான் நாங்கள் சும்மா சப்பானி காட்டிக்கொண்டு இருப்போமே, அப்படி இருக்கும். மற்றது பத்மாசனா, ஹாஃப் பத்மாசனா இருக்குது, வஜ்ராசனா இருக்குது, மற்ற சித்தாசனம் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலா ஒரு யோகா புத்தகத்துல பார்க்கலாம். வஜ்ராசனன்றது முழங்கால இருந்து கொண்டு பின்பக்கம் குதிக்கால இருப்பது. அப்படி இருந்தால் உங்களோட உடம்பு தானாகவே உஷார்படுத்தும். அதை தண்ட போல்ட் போஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க திடீரென்று ஒரு இடிய கேட்டா உங்களோட உடம்பு எப்படி உற்சாகம் என்று சொல்ல முடியாது, எப்படி தயார் பண்ணிக்கொள்ளுது உங்களை. அது மாதிரி நீங்க இதுல செய்து பார்க்கலாம். இப்ப நீங்க இன்னும் வேலை செய்ய போட்டு களைச்சு போயிட்டு வந்தா இப்படி ஒரு வந்து கொஞ்ச நேரம் வஜ்ராசனத்துல இருங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களை களைப்பு தீரம் இருக்கும். மற்ற சாப்பிட்டா பிறகு இப்படி இருந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு இந்த நல்ல வயிறு சுகமாய் இருக்கும். மற்றது ஆஃபீஸ் வேலையை இப்போ இங்கெல்லாம் அதிகமாக அட்ஜஸ்டபிள் டெஸ்க் ஹைட். இப்போ இருந்து வேலை செய்தால் நிறைய ஸ்ட்ரெயின் இருக்குது பேக்கில், என்ன வளைய வேணும், அது வளைஞ்சு பார்க்கணும், கம்ப்யூட்டரை பார்க்க ஸ்ட்ரெயின் இருக்குது. ஆனபடியால் இப்பொழுது நின்று வேலை செய்யத்தக்க மேசையை மேலே கொண்டுடலாம். நீங்க நின்று வேலை செய்ய மேசை உயரத்தை மேலே கொண்டு வருவார்கள். ஆனா இப்போ ஒரு கடும் இது எங்களை ஒரு கேர்ஸ் என்று சொல்லலாம். இந்த போனை வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறது குழந்தை பிள்ளைகள் வழியை. அப்படி நாங்க பழக்க கழுத்து கொஞ்சம் முன்னுக்கு பார்க்கிறோம். அப்ப அந்த நேச்சுரல் கேர்வ்ல இல்லை. இப்படி கேட்க எங்களுக்கு தாக்கம் பெறுகிறது, கழுத்தெலும்பு முதுகெலும்பு வழியா தாக்கம் பெறுகிறது. அதை கவனமா பார்த்து கொள்ளணும். மற்ற சில ஒரு கேள்வி வந்தது பிளான்டா ஃபேஷியட்டிஸ் என்று. அது காலையில் கேட்டார்கள். காலையில் நான் எழும்பும் போது முதல் முறையாக இல்லத்துல காலை வச்சு நிற்கும் பொழுது எனக்கு சரியான வலி இருக்கிறது. ஆனா சிறிது நேரம் நடந்து போக அது சுகமாக வருகிறது. இது அதிகமாக காலில் இருந்து நிறைய நிற்பவர்கள், வேலை செய்கிறவர்கள், எங்கள் அம்மாமார்கள், வீட்டு அம்மாமார்கள் இருந்து சமையல் அது செய்கிறது. மற்ற வயது போக முதியோர்களுக்கு இந்த ஃபிளாட் ஃபுட் அதில் வருகிறது. அதனால இந்த எதிர்கொள் பிளான்டா ஃபேஷியட்டி அதில் பாத நோய், அந்த பாத நோய் இருக்குது. அதுக்கு எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச், பாதத்தை ஸ்ட்ரெச் பண்றது. இதுல
வலது பக்கம் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெச் பண்றது, அல்லாட்டி ஒரு ஒரு சப்போர்ட்டை பிடிச்சுக்கொண்டு குதிக்கால் நின்று முன்காலில் நின்று மாறி மாறி செய்வது, அது இருந்து கொண்டும் செய்யலாம். மற்றது பாதத்தில் ஒரு டென்னிஸ் பால் அல்லாட்டி ஒரு கேன், ஃபுல் கேன், அப்படி ஒரு கேனை வச்சுக்கொண்டு, அது கேன் குளிரோட இருந்தா நல்லது. ஃப்ரீசர் இல்லைன்னா அந்த குளிரையும் இந்த நோவை கொஞ்சம் இல்லா பண்ண இருக்கும். அது அந்த முன்னால பின்னால கொண்டு போனா அந்த எக்ஸசைஸ் அதை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண ஹெல்ப் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணும். சில பேர் அதிகமாக சைனாக்கள் அது வச்சிருக்கிறார்கள். இப்படி ஒரு ரோல் பண்றதுக்கு ஒரு வூட்ல செய்து வச்சிருக்கிறார்கள். அதுக்கு மேல டிவி பார்க்கும் பொழுது என்ன இருந்து வேலை செய்யும் பொழுது அப்படி காலை மேலேங்களே உருட்டினால் அந்த வியாதி பெற்ற வர சான்ஸ் இருக்கு, பெற்ற வர. மற்றது சொன்னார்கள் பெட் சோர்ஸ், ப்ரெஷர் சோர்ஸ் என்று. இது அதிகமாக ஆக்கள் இந்த ஸ்ட்ரோக் பக்கவாதம் வந்த ஆக்கள் ஒலிம்பி திரிய முடியாமல் இருக்க ஆக்களுக்கு, மற்ற வேறு வருத்தங்களால் கட்டில விட்டு எழும்பி நடமாட முடியாதவர்களுக்கு அதிகமாக வரும். ஏனென்றால் அவர்கள் அதில் இருக்க இந்த ப்ரெஷர் வந்த பொருளுடைய பிளட் சப்ளை போகாமல் அது அந்த டிஷ்யூ, அந்த ஏரியா புண்பெற பார்க்கும், புண்பெறும். அது முதியோர் இல்லங்கள்ல சொல்லும் வழியா, நர்சிங் ஹோம் வழியா அது பிக் problem. So main thing is to change the position at least every 2 hours. Short is better. அடிக்கடி அவங்க படுக்கிற பொசிஷனை மாற்றி விடணும். பின்னால் படுத்து சாடியா ஒரு தலையணி பார்த்து ஒரு பக்கம் பேந்து மற்ற பக்கம் அப்படி மாற்றி கொண்டிருக்கவன்னு. ஆனால் சில வேளை சில பேருக்கு முடியுமாண்டா சும்மா அப்படி சாடியா ஒரு ஃபியூ செகண்ட்ஸே இப்படி ஒலிம்பி விட்டாலே அந்த பிளட் சர்க்குலேஷன் போயிருக்கும். மற்றது புண் வந்தால் அதை how to keep it clean is important. அதில் இன்ஃபெக்ஷன் எல்லாம் அதுக்கு செய்யலாம். ஆனால் இன்ஃபெக்ஷன் வந்தால் இந்த கெமிக்கல் அயடின் அதில் போட்டு செய்வாங்க. அப்படி அயன் போவைக்க இந்த இன்ஃபெக்ஷன் சரியாக வரும். ஆனால் உண்மையான நல்ல டிஷ்யூ, அந்த ஹெல்த்தி டிஷ்யூவும் அந்த அயடின் அதனால தாக்கப்படும். அதை விட மாறுறது நேரம் எடுக்கும். அதுக்கு மைல்ட் லைக் நாங்களோட இலைகுலைகளை அவிச்சு, அதாவது புளியமில்லை, வேப்பமில்லை, ஆடாதோட இலைகளை அவிச்சு அந்த தண்ணிகளை கழுவினால் அது நல்ல டிஷ்யூகளை பாதிக்காது. அது மாதிரி நான் கேள்விப்படுறேன். இந்த இதுவும் என்ன, கடுக்காய் தண்ணீரும் ஆலையும் கழுவினாலும் அது குணப்படுத்த ஏதுவாயிருக்கும். So avoid using the chemicals on clean wound. முதல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் பாய்க்க வேணும். இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் குறைஞ்சி சரியா வரைக்க பாய்க்க தேவையில்லை. நான் கேள்விப்பட்டேன், உங்க கட்டா தைலம், மதன் தைலம் ஒன்று இருக்கிறது. அதை நான் பாய்ச்சி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. மற்றவர்களை விசாரிச்சு பாருங்க, அது ஹீல் பண்ண உதவு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். மற்றது நாங்கள் இப்பொழுது அதிகம் செய்யறதில்லை ஸ்கின் கிராஃப்ட் at the right time. இப்போ படைக்கையாளர்களை விட அவங்க சர்ஜன் செய்வார்கள். எனக்கு சான்ஸ் எந்த ப்ராக்டிஸில் எனக்கு சான்ஸ் நானே பார்த்து இப்போ ஸ்கின் கிராஃப்ட் செய்ய முடியாது, நானே செய்வேன். ஆனால் இப்போ சர்ஜன் மேலே கூப்பிடணும். அவைக்கு இது சின்ன விஷயம். அவையெல்லாம் பிஸி வித் அதர் பிக் ஆப்ரேஷன் அதுகள். ஸோ இதை ஒரு சர்ஜனை பழகி வச்சிருந்தா அவர் உங்களுக்கு ஒத்துழைச்சால் அது அந்த நேரத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மற்ற சில லெவலை பார்க்குறோம். சில பேர் தங்களோட சோல் லெவல் குறையா இருக்குது, என்ன செய்யலாம் என்றும் கேள்வி இருக்கிறார்கள். ஸோ இந்த சோடியம் லெவல் குறைவது முதியோர்களில் காமன், அதிகமாக காணப்படும். சில மெடிக்கேஷனும் அதை செய்யும். பட் அன்லைக் அதர் லெவல்ஸ், லைக் சில பேர் பொட்டாசியம் குறைய இருக்குது, மெக்னீசியம் குறைய இருக்குது, கால்சியம் குறைய இருக்குது, அப்படி என்று வேற இருக்கு. அது மாதிரி சோடியம் லெவல் அது மாதிரி இல்லை.
அந்த பொட்டாசியம் மேக்னீசியம் இருந்தால் நாங்கள் ஈஸியாக பொட்டாசியத்தை கொடுப்போம், மேக்னீசியத்தை கொடுப்போம். ஆனால் மேக்னீசியம் ஏன் குறையுது, பொட்டாசியம் குறைகிறத பார்க்க வேணும். அது அதை நிறுத்தணும். ஓட்ட வாளியை அடைக்கிற மாதிரி அதை செய்ய வேணும், அதையும் செய்ய வேணும். ஆனால் இந்த சோடியம் சால்ட் உப்புல இது உப்பு குறைவண்டு இல்லை, இது தண்ணீர் கூட இருக்குது. அதை மனதில் வச்சிருக்கணும். இது நீட் கேர்ஃபுல் அசஸ்மெண்ட் பை எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் கிராஜுவல் கரெக்ஷன் இஸ் நீடட். தட் மீன்ஸ் ஒரு அதை பற்றி தெரிஞ்சவர் வழியா இது சும்மா சோடியம் குறைந்த உப்பு சாப்பிடாண்டு தந்தா அதுக்குள்ள ஏன் இது வந்துன்னு பார்க்கணும். வழக்கமா தண்ணி கூட இப்போ ஒரு கிளாஸ்ல வச்சு ஒரு ஸ்பூன் சால்ட் இருக்குன்னு பாருங்க, அதோட கான்சன்ட்ரேஷன். அந்த கிளாஸுக்குள்ள இன்னும் கூட தண்ணி விட்டால் சோல்ட் குறையுது. பார்க்க டேஸ்ட் எல்லாம் பார்க்க சோல்ட் குறையும், உள்ள சோல்ட் ஒன்று தான். அந்த முதல்ல இருந்த சோல்ட் தான் கூட தண்ணி போட்ட அப்புறம் இருக்குது. ஆனா இதுல கூடுறது தண்ணீர் கூட. அப்ப அந்த ஹார்ட் ஃபெயிலியர் அது கணக்க விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நேராக சோடியம் லெவலை அப்படி தண்ணி லெவலை தான் முதல் பார்க்க வேணும். பேர்ந்து பார்த்த பிறகு என்ன கோர்ஸ் பண்ணிட்டு பார்த்து செய்யலாம். I like to mention other levels, in particular B12. B12 வெஜிடேரியன்ஸும் முதியோர்களும் கவனமா இடக்கரை எவ்வளவு என்ன லெவல், அது B12 பிளட் லெவல் பார்க்கலாம், அதை பார்க்க வேண்டும். ஆனா B12 லோ நார்மல் இருந்தாலும் ஏனென்று வேற டெஸ்ட்கள் செய்து பார்க்கலாம். இப்போ B12 ரேஞ்ச் 200 to 600 என்றாலும், ஆனால் இந்த லெவல் நார்மலா 200 நார்மல் எடுத்துட்டு விடக்கூடாது. 200 to 300 அதை திருப்பி போய் பார்க்க வேணும். அதுல ஏன் இவ்வளவு குறைவா இருக்குது, என்ன காரணம். விட்டமின் B12 கொடுத்தாலும் அது அப்சர்வ் பண்றணும், ஸ்டொமக்ல இருந்து அப்சர்வ் பண்ணப்பட வேணும். அது அப்படி கொஞ்சம் உங்களை டாக்டர்கிட்ட அதை பற்றி கேட்டு பார்க்கணும். ஏனென்றால் விட்டமின் B12 ஒரு அளவு உடல்ல இருந்தால் 500-600 இருந்தாலும் அது துப்புரமா இல்லாம போறதுக்கு ஒரு 5-6 வருஷம், நீங்க வேற B12 எடுத்தா 5-6 வருஷம் வேணும் அது இல்லாம துப்புரவா இல்லாம போறது. ஆனபடியால் இவ்வளவு குறைவா இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ எல்டர்லியிலும் வெஜிடேரியன்ஸ் ஆக்கணும், இதை அடிக்கடி பார்க்க வேணும். கடைசி ஒவ்வொரு வருஷத்துக்கு கண்டாலும் எவ்வளவு பார்க்கணும். முக்கியமாக இப்போ எல்லாரும் மெட்ஃபார்மின் எடுக்கிறார்கள், டயபிட்டிஸ்காரர்கள், மற்றது அசிட் குறைவாக இருக்கிற அசிட் ப்ராப்ளம் உள்ள ஆட்கள், அந்த மருந்து எடுக்கிற ஆட்களுக்கு இதை கவனமாக பார்க்க வேண்டும். மற்றது தைராய்டு ஃபங்க்ஷன் இந்த எல்டர்லி, அதையும் கடைசி வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை சொல்றது TSH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஆனா இது ஒரு ரிவர்ஸ்ல பார்க்கலாம். அந்த TSH என்று சொல்றது ஹையா இருந்தா தைராய்டு ஃபங்க்ஷன் லோ, விளங்குதா? அப்ப குறைவா இருந்தா தைராய்டு ஃபங்க்ஷன் கூட, இது மாறி வரும். அதுதான். ஸோ ஆனா வயது வந்தவர்ல அந்த TSH ஸ்லைட்லி கொஞ்சம் கூட இருந்தாலும் அது விட்டு பார்க்கலாம். அதை சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம் என்று சொல்லுவார்கள். அதை விட்டு பார்த்து சரி இப்ப 8 இருக்குது, கொஞ்சம் கூட இருக்குது, பரவாயில்ல, அப்படியே விட்டுட்டு அடுத்த முறை டாக்டர் போட திருப்பி செய்து பார்த்து இன்னும் வேர்ஸ் ஆறுதல் அப்படித்தான் இருக்கிறான்னு பார்க்க வேண்டும். அடுத்து ஹீமோகுளோபின், இதுவும் காமன். ஹீமோகுளோபின் என்ற இரத்த சோகை குறைஞ்சா இரத்த சோகை என்று சொல்லுவேன் நினைக்கிறேன். அது ஏன் குறைஞ்சு பார்க்கணும். இரத்த சோகை குறைஞ்சிருக்கு, என்ன சாப்பிடலாம்னு நேரடியா பார்க்க கூடாது. அந்த கீரை சாப்பிடுங்கள், பீட்ரூட் சாப்பிடுங்க, அதை சாப்பிட்டா கூடுமென்று சொல்ற மறுமொழியே ஏற்காதீங்கள். ஏன் குறைய வேண்டும் பார்க்கணும். அது முதல் விமில்ல கொம்பன் என்னடா தெரியும், அந்த மாதாந்த நேரங்கள் வாரபடியால் அது கொம்பனா இருக்கு. மற்றது முதியோர்லேயும் கொம்பனா இருக்கும். என்ற சாப்பாடு நியூட்ரிஷன் அதில் குறைவு, மற்ற மல் நியூட்ரிஷன் இருக்கு. அல்லது புரோலமின் ஃபார்மேஷன், அது ஹீமோகுளோபின் வாரதுக்கு தடைகள் இருக்கலாம். சாப்பாடு, அயன், விட்டமின்ஸ்,
மற்றது மேரோ அந்த பிளட் வந்து போன் மேரோலேருந்து வர அந்த செல்லுகள் பிள்ளையா இருக்கலாம். மற்றது அப்படி வந்தாலும் இந்த ஆர்பிஸ் ரெட் செல்ஸ் என்று சொல்லுவாங்க, ரெட் பிளட் செல்ஸ் அந்த இரத்த சிவப்பு அணுக்கள் ஏன் சரியா வந்தாலும் அந்த கதிய வழக்கமாக 120 days இருக்கும் அதன் வாழ்நாள். சிலர்கள் அதுக்கு முதலே உடைய தொடங்கும். ஏன்னா சில வருத்தங்களால் ஹீமோகுளோபினோபதிஸ் அது இதெல்லாம் தெரியல. நீங்க அப்படி அறிஞ்சு வச்சா சரி, ஏன் இந்த ஹீமோகுளோபின் குறைய போகுதுன்னு நீங்க டாக்டரிடம் ஆராய வேணும். இல்லாட்டி ப்ளீடிங் கம் பண்ணணும். சிலது ப்ளீடிங் வந்து பார்த்தா தெரியும் வெளியால வர, ஆனால் சிலதுகள் முள்ளமா ஸ்லோ லீக் பண்ணி கொண்டு போகும். சலத்தில் வரலாம், மலத்தில் வரலாம், அதுகள் ஊட்டி கொண்டு வரும். மற்றது சில நாடுகளில் காமனா இருக்கிறது இன்டெஸ்டைனல் பாரசைட்ஸ், அந்த என்ன சொல்லுவாங்க, ஹுக் வேர்ம்ஸ், ரவுண்ட் வேர்ம்ஸ், அதுகள் இருக்கிறது. அது ஈஸி கரெக்ட் பண்ற, ஈஸி. அதுக்கு மருந்து கொடுத்தால் ஈஸியா கரெக்ட் பண்ணலாம். மற்ற கேள்வி வந்தது ட்ரெமர்ஸ், நடக்கம். முதியோர்களுக்கு இது என்ன, முதியோர்கள் முக்கியம். ஒரு நடக்கத்துக்கு பேர் எசென்சியல் ட்ரெமர்ஸ். அது சாதாரணமாக சில பேருக்கு வயது போக வாரது. அது சில பேர் அதுக்கு என்னன்னு பார்க்கணும்னா ஒரு 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 கப்பை டீயை எடுக்க போகும்போது நடுக்கம் கூட வரும். சும்மா ஒன்றும் செய்யாம இருந்தா நடுக்கம் இருக்காது. ஆனா இன்னும் வேலை செய்யும் போது நடுக்கம் இருக்கும். இப்ப எடுத்து கோப்பி கொடுக்கணும்னா கோப்பி எடுக்க நடங்கும், அதை செய்யும். அதுதான் எசென்சியல் ட்ரெமர்ஸ். அதுக்கு வழக்கமா அது ஹெவியான பாத்திரங்கள், ஹெவியான ஸ்பூன், அது சாப்பிட்றதுக்கும் கஷ்டமா இருக்கும். ஹெவி அல்லாட்டி கையில் இன்னும் ஹெவியான சாமான்களை போடலாம். அதை பற்றியும் நீங்க விசாரிக்க வேணும் என்னண்டு. சில மெடிக்கேஷன் சைட் எஃபெக்டால வரலாம். அதை சில வேளை அதை பார்க்கின்சன் டிசீஸ் என்றும் பிள்ளையா எடுத்துக்கொள்ளலாம். என்ன மெடிக்கேஷன் எடுக்கிறது, அது இந்த சைட் எஃபெக்ட்ஸா என்றும் பார்க்கலாம். மற்றது பார்க்கின்சன் டிசீஸ் அண்டே இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நடக்கம், இந்த நடக்கம் எசென்சியல் ட்ரெமருக்கும் இந்த நடக்கம் என்ன வித்தியாசம்னா, இந்த நடக்கம் சும்மா ஒன்றும் செய்யாம இருக்கே நடுங்கும். மற்றதாவது பில் ரோலிங் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு, ஒரு உருண்டை உருட்டி கொண்டிருக்கிற மாதிரி நடக்கும். அதுதான் பார்க்க. மற்றவைக்கு நடைகளும் போ நடையெல்லாம் கஷ்டமா இருக்கும், விழுவார்கள், அது இருக்கார்கள். அது வாரது ஒரு பிரெயின்ல இருக்கிற ஒரு கெமிக்கல் குறை வந்தபடியா, டோபமைன் என்று சொல்லுவாங்க, அது குறை வந்தபடியா தான் வருது. அதுக்கு இப்ப மருந்து இருக்கிறது, அது கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கொண்டு போகலாம். ஆஃப்கோர்ஸ் எல்லா மருந்துக்கும் சைட் எஃபெக்ட் இருக்குது. ஆனா இது இந்த மருந்தை சரியான டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் செய்யலாம். ஆனா இப்பொழுது பிரெயின் ஸ்டிமுலேஷனும் இருக்குது, வேர்ஸ் ஆழம் எக்ஸ்ட்ரீம் கேஸில் இருக்கு. ஆனா அது அவ்வளவு பழக்கத்தில் இல்லை. மற்றது அடக்கம், இன்கான்டினன்ஸ் ஒரு ப்ராப்ளம் அதிகமாக மூத்தோரில் வரும். அது யூரினும் இருக்கலாம், ஸ்டூலும் இருக்கலாம். ஆனால் யூரின் தான் காமன். அந்த அப்படி அடக்கம் இல்லாமல் இருக்கா, முதல் செய்து பார்க்க வேண்டியது இன்ஃபெக்ஷன் இருக்கா, யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கா என்று பார்க்க வேணும் கட்டாயம். இருந்தாலும் அந்த அடக்கம் இல்லாமல் வரலாம். மற்றது அதுல பல விதங்கள் இருக்குது. அதுல மூன்று முக்கியமாக சொல்லலாம். ஒன்று ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ், urge and overflow incontinence என்று சொல்லுவார்கள். ஸ்ட்ரெஸ் incontinence is common in females mostly because of the அவங்களோட pelvic floor weakness, பிள்ளைப்பேறுகள், அதனால எல்லாம் pelvic floor weakness என்றபடியால் அந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் இருக்கு. அதனால இருமும் பொழுது அல்லது சாமான்கள் தூக்கும் பொழுதும் யூரின் லீக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மெயின்ல செய்ய வேண்டிய என்னென்று பார்க்கணும், இன்ஃபெக்ஷன் இருக்காண்ட பார்க்கணும் என்றாலும் பார்த்துட்டு, மற்றது இந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸை கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்ய சொல்லுவாங்க. அதாவது மூத்திரம் பெய்து போட்டு டக்குன்னு மூத்திரம் எப்படி நிப்பாட்டைக்கு என்ன மாதிரி செய்கிறீங்களோ அதை திருப்பி செய்யணும்.
அது சிம்பிள் எக்ஸசைஸ் செய்ய ஞாபகம் வராது. அப்படி என்றால் ஒவ்வொரு நாள் வச்சுக்கொள்ளுங்க. சாப்பிட்றதுக்கு முதல் 3-4 தரம் செய்வோம். இல்லாட்டி டீ குடிக்க முதல் ஒவ்வொரு தரையும் டீ குடிக்க முதல் அப்படி அதை செய்வோம் என்று மனதில் வச்சிருந்தா செய்யலாம். மற்றது மென்னில்ல காமன் வந்து ஓவர்ஃபுல்லம் பிகாஸ் த ப்ரோஸ்டேட் ப்ராப்ளம் ப்ரோஸ்டேட் வீங்கி அதை மூத்திர குழாயை அடைக்க சான்ஸ் இருக்குது. அந்த மூத்திரம் முழுக்க வெளியால் வராமல் கொஞ்சம் தங்கி பிளடில் இருக்கும். பிளடில் அது நல்லா ஃபுல்லாக வந்தோம்னா கொஞ்சம் லீக் பண்ணி கொண்டு வரும். அதுதான் ஓவர்ஃப்ளோ இன்க்ரோனஸ். அது மெயின்லி இன் மென். இப்போ ஓகே, இப்போ நான் வருவோம். மோஸ்ட் காமன் கேள்விகள் வந்தது இதில் டயபிட்டிஸ் டைப் 2. நாங்கள் டயபிட்டிஸ் போடும் பொழுது நாங்கள் வழக்கமாக பேசுறது டைப் 2 பற்றி. டைப் 1 வந்து அது வேறு முதல் யங் ஏஜ்லேயே வாரது. ஸோ நாங்கள் இப்போ கதைக்கிறது அதிகமாக டைப் 2 பற்றி தான். அதில் முக்கியமான கேள்வி வர்றது சாப்பாடு, என்னத்தை சாப்பிட்றது, வாட் டு ஈட் என்ற கேள்வி தான் வரும். அதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமான்னு. மெயின் திங் வந்து அவாய்ட் சுகர். இந்த ஃப்ராங்க் சுகரை அவாய்ட் பண்ணுறது. அதை விடலாம், கொஞ்சமாக விடலாம். இப்போ நீங்கள் 2 ஸ்பூன்ஸ் உங்களுக்கு ஒரு கப் டீக்கு போட்டு பழகுறீங்களா ஒண்டா குறைக்கலாம். இது கொஞ்சமாக அரைவாசி காவாசி குறைஞ்சு இல்லாமல் போடலாம். அப்படி வேணும். அது மாதிரி இந்த நேரத்தில் சோல்ட்டையும் பற்றி சொல்லிக்கிறோம். சோல்ட்டும் அப்படித்தான். சோல்ட்டும் சுகரும் நாங்கள் பழகின பழக்கம். நீங்க குழந்தை பிள்ளைகளுக்கு இதில் காட்டாட்டி அதுக்கு அதை பற்றி தெரியாது, இல்லாமலும் ஹெல்த்தியா வாழலாம். மற்றது இங்க அமெரிக்காவில் உள்ள பொருள் வந்து ஹை ஃப்ரக்டோஸ் சிரப். இப்ப இந்த கோக் சோடாலுக்கு அவங்க ஹை ஃப்ரக்டோஸ் சிரப் போடுறாங்க. சுகர் போடுற இல்லை, இட்ஸ் கால்ட் ஹை ஃப்ரக்டோஸ் சிரப். அது 100 மடங்கு 1000 மடங்கு கூடியது. என்ன இனிப்புத்தன்மை கூடியது. அது மேலேவு இங்க. அது இந்த கோன்சிரப்ல இருந்து எடுப்பார்கள் மேலேவு. ஆனபடியா அது இங்க போடுறாங்க. நான் நினைக்கல மற்ற கண்ட்ரில நான் வேறையே இல்லை. உங்க எல்லாம் சுகர் தான் போடுறாங்க. இங்க ஹை ஃப்ரக்டோஸ் சிரப் வந்து சுகர்லும் பார்க்க கெடுதலானது. இங்க போய் சாப்பிட்டா பெரிய கப்ல கோக்கண்டா பெரிய கப்ல கொடுப்பாங்க. அது ஜங் பீப்புள் எல்லாம் குடிச்சிட்டு அவங்க ஒபிஸா வராங்க. மற்றது மெட்டாபாலிக் சிண்ட்ரோம் ஒன்று வரும். அதுல டயபிட்டிஸ், அப்புறம் டயபிட்டிஸாக வரலாம். ஸோ அது இங்க உள்ள பிரச்சனை. மற்றது நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் கொடுத்து வச்சவர்கள் எங்களுக்கு பனஞ்சக்கரை இருக்குது. அப்படி உங்களுக்கு சுகர் வேணும்னா சிறிது பனஞ்சக்கரையை சேருங்க. பல்மேரா பனங்கட்டின்னு இப்போ சர்க்கரையாகவும் வருது. ஸோ ஆனால் இப்போ கேள்வி அது அங்கே கலப்படங்களும் இருக்குது. நீங்கள் வாங்கும் பொழுது சரியான இடத்துல பார்த்து வாங்குங்கள். சுகர் வேணும்னா பல்முறை பல விதமான நன்மைகள், ஹெல்த் நன்மைகள் இருக்குது பனஞ்சக்கரையில். மற்றது முக்கியமானது எவ்வளோ சாப்பிட்றது. என்ன சாப்பிடுங்க, அளவா சாப்பிட்டால் அது இல்லை. இப்பெல்லாம் கேள்வி இந்த ஃப்ரூட் சாப்பிடலாமா, இந்த ஃப்ரூட் சாப்பிடலாமா, சாப்பிட முடியாது. என்னத்தை மற்றது அந்த சீசனுக்கு வர சாப்பாடை சாப்பிட்டாலும் அது ஹெல்த்தி தான். அந்த சீசனுக்கு என்ன சாப்பாடு வருதோ அதை சாப்பிட வேண்டும். அதுல அளவு தான் முக்கியம். மற்றது ஒயிட் ஃப்ளவர் வர்சஸ் ப்ரௌன் ஃப்ளவர், ஒரு ஒயிட் ரைஸ் வர்சஸ் ப்ரௌன் ரைஸ் இருக்குது. சில பேர் இப்ப சொல்றாங்க, இப்ப சப்பாத்தி ஏண்டா ஒயிட் சப்பாத்தி சாப்பிடாமல் உங்களோட ப்ரௌன் மாவுல சப்பாத்தி, அங்க ஆட்டா மாவுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஸோ மைதா மாவோ ஆட்டா மாவோ சரிம்மா ப்ரௌன் நான் ப்ரௌன் பிரெட் அல்லாட்டி ப்ரௌன் சப்பாத்தி சேர்ந்துட்டு அவங்க வயிற்றில் சாப்பிடலாம் கூட சாப்பிடுவாங்க. அதுல ஒரு பிரயோசனம் இல்லை. ஸோ ப்ரௌன் அண்டபடியா அதிகம் சாப்பிட ஒன்றும் இல்லை. அளவு வேணும். மற்றது தமிழ்நாட்டில் நான் அதிகமாக இந்த வெள்ளை ரைஸ் தான் சாப்பிட்றார்கள். ரோ ரைஸ் தான். பாயில் ப்ரௌன் ரைஸ் நான் தமிழ்நாட்டில் பார்த்ததே இல்லை. நான் பார்த்தேன் யாமே இல்லை. ஆனால் கேரளாவில் அதிகம் சாப்பிடுவார்கள். கேரளாவும் ஜாப்பானத்திலையும் நாங்கள் அதிகமாக
பாயில் ப்ரௌன் ரைஸ், கைக்குத்தரிசி என்று சொல்லுவாரு. கை இப்போ எல்லாம் மெஷினில் தானே. அது வந்து பாயில் பண்ணி கொஞ்சம் தவிட்டோட இருக்கிற ரைஸ், அதுதான் ஹெல்த்தி. அதுவும் டக்கண்டு அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் என்று சொல்லுவாங்க. அது டக்கண்டு சுகரை கூட்டாது. ஸோ அப்படி ரைஸ் சாப்பிட வேண்டாம், அளவு தான் முக்கியம். அதில் ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்டா இன்னும் பெட்டர். மற்றது மற்ற சில பேர் கேட்பாங்க, தாகம் இருக்கிறதுக்கு என்ன குடிக்கிறது, சுகர் போட்டு குடிக்கலாமா, எலுமிச்சம்படி குடிக்கலாமா, அது ஆரஞ்சு குடிக்கலான்னு கேட்பாங்க. டீப் ஆனால் அதை ஒன்று காண இருக்கணும். சில தேர்ஸ்ட் தேர்ஸ்ட் கூட அப்படி அடங்க முடியாத தேர்ஸ்ட் வந்து கொண்டிருக்கேன்னா உங்களோட சுகர் கண்ட்ரோல் இல்லை என்று அர்த்தம். இல்லாட்டி முதல் சில பேர் டயபிட்டிஸ் தெரியாது, அவைக்கு தேர்ஸ்ட் வந்து கொண்டிருக்கும். தேர்ஸ்ட் வேற வேற தண்ணியை குடிப்பீங்க. என்ன தண்ணி? சும்மா வெறும் தண்ணி குடிக்கிறது இல்லை, சோடா குடிச்சு கொண்டே இருப்பீங்க. இன்னும் சுகர் போட்டு அது இன்னும் கூட்டி கொண்டு போவோம். ஸோ அதை தேர்ஸ்ட் நார்மல் தேர்ஸ்டா இல்லாட்டி வேற சுகர் போடினபடியா தேர்ஸ்ட் வரதான்னு பார்க்க வேணும். நான் இந்த சாப்பாட்டு வகைகளுக்கு நான் திருக்குறளை காட்டுவேன், திருவள்ளுவரை கேட்கலாம் என்று. அவர் சொல்றபடி ஈட் ஃபுட் எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு சொல்றார். ஈட் த ஃபுட் when the previous diet is fully digested. முதல் சாப்பிட்டது சமைச்சா பிறகு சாப்பிடுங்கள். நீங்க ஃபீலிங் ஹங்க்ரி, உங்களுக்கு பசிக்கும் போது சாப்பிடுங்கள். அண்ட் ஈட்டிங் த ரைட் அமௌண்ட் ஃபார் உங்களோட உடம்புக்கு தக்கமான அமௌண்ட்டை சாப்பிடுங்க, ரைட் அமௌண்ட். அதை வழக்கமாக அவர் சொல்லுவார், அரை வயிற்றுல சாப்பாடு, வயிற்றுக்கு தண்ணி, மிச்ச காற்று என்று சொல்லுவாங்க. அப்படி செய்து வந்தால் தென் லாங் ஹெல்த்தியா இருக்கலாம், மெடிக்கேஷனை குறைக்கலாம். இன் அதர் வேர்ட்ஸ், த ஃபுட் இஸ் மெடிசன். உணவே மருந்து. இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ். அது திருக்குறளில் ஒரு மருந்து என்ற அதிகாரம் இருக்குது. அதில் 8 குறள் என்னவோ தனியாக சாப்பாட்டை பற்றி தான் பேசுகிறார் திருவள்ளுவர். இப்போ சாப்பாடு எப்படி சாப்பிட்றன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் சிட்டிங் ஃபார் அ ஃபுட், ஒரு மேஸில் வந்து ஃபுட்டுக்கு இருக்கிறோம். அதில் ஃபுட் டு த பிளேட்டில் வருது சாப்பாடு. அது முன்னாடி டக்கண்டு பாஞ்சு அடித்து எடுத்து பேக்கில் போட வேண்டாம். ஃபுட்டை பாருங்கள், இருக்குது. மெட்டாக்களும் வர சொல்லுங்க, இப்போ அம்மாயம் வந்து இருக்க சொல்லுங்க. அப்படி செய்யப்பட்டு முள்ளமா இப்போ இந்த அடுத்தது உடனே சாப்பிடாமல் டூ எ ஃபுட் ப்ரேயர், பிளெஸ்ஸிங் ஆஃப் பிளஸ் த ஃபுட். சில விதவிதமான பிளெஸ்ஸிங் இருக்கு. சில பேர் அந்த ஃபிங்கர் முத்திரை இருக்குது, அந்த பிளேட்ல வச்சுக்கொண்டு தேங்க் பண்றது. உங்களை ஒரு விதம் நினைக்கலாம், இந்த சாப்பாடு இந்த பிளேட்டுக்கு எப்படி வந்துன்னு நீங்க நினைக்கலாம். அதாவது வெளியால விதைச்சு அதுல சூரியன் மழை வந்து சூரியன் பட்டு பேர்ந்து அதை உழவன் வந்து அதை அறுவடை செய்து பேர்ந்து கிளீன் பண்ணி பேர்ந்து அதை கடையில வித்து நீங்க போய் வாங்கி அதை அம்மாவை யாரோ ஒரு ஆள் சமைச்சு விழா செய்து உங்களோட பிளேட்டுக்கு வருகிறது. அந்த ஒவ்வொரு இதையும் நினைச்சு அவைக்கு தேங்க்ஃபுல்லா ப்ரே பண்ணலாம். மற்றது சாப்பிடும் பொழுது அரை மணத்தியாலம் முன்னோ இல்லை அரை பின்னா தண்ணி அதிகமான தண்ணி குடிக்காதீங்க. இல்லாட்டி வேண்டுமென்றால் ஒரு சாடையான வாய நினைக்கலாம். நாங்கள் எங்கட கல்ச்சர்ல இருக்குது, கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு உறிஞ்சிருது, புறக்கடிக்க வேணாம். சாடையா உறிஞ்சினா இந்த ஸ்ப்ரே பண்ணி தண்ணி உள்ளுக்கு வாயில போய் ஸ்ப்ரே பண்ணி உங்களுக்கு சாப்பாடு விழுங்குறது சுகமா இருக்கும். பட் அப்படி இருந்தாலும் ஒரு பக்கத்துல ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வச்சிருங்க, இன்கேஸ் இங்க பிக்கல் அப்படி ட்ரை வந்தா குடிக்கிறதுக்கு. இப்படி பல ஃபுட் ப்ரேயர் இருக்குது. அதுல ஒன்று பகவத்கீதால இருக்கிற பிரம்மர்ப்பணம் பிரம்மஹாவீர என்று தொடங்கும் ஒரு ஃபுட் ப்ரேயர் இருக்கிறது. மற்றது டயபிட்டிஸ்ல பி காஷியஸ் ஆஃப் ஹைப்போகிளைசிமியா, லோ சுகரை பற்றி கவனமாக இருங்க. சில பேர் நல்லா குறைக்கணும்னு சொல்லி பிளட் சுகர் நல்லா குறைஞ்ச போகுது. ஸோ அது பிளட் ப்ரெஷர் அந்த ஒரு அளவுக்கு குறைஞ்சா அது ஹார்ம்ஃபுல், அது உங்களுக்கு நல்லதல்ல. ஸோ
அது ஏன்னு பார்க்கணும். ஒருக்கா வந்தா பரவாயில்ல. ஒருக்கா நீங்க சாப்பிட மறந்துருப்பீங்க, இல்லாட்டி சாப்பாடு பிந்திருக்கும் இருக்கு. ஆனா இப்படியே தொடர்ந்து இப்படி அடிக்கடி வருதுன்னா திருப்பி பார்க்கணும். நீங்க சாப்பாடை முந்தி கூட சாப்பிட்டு குறைச்சிருப்பீங்க. சாப்பாடை குறைச்சு எல்லாம் சரி என்றால் மருந்தை குறைக்கலாமா இல்லையாண்டு பார்க்க வேணும். கேன் மெடிக்கேஷன் டோசஸ் பி ரெடியூஸ். சில பேர் இல்லாட்டி மருந்து அடிக்கடிக்கு கொண்டு போவார்கள். முதல்ல ஒரு மருந்து போகிறது, இந்த கடைசி இன்சுலின் பவுண்டா அப்புறம் மற்ற மருந்துகள் போய் கொண்டிருக்கும். அதுக்கு உண்மையா தேவையாண்டு நீங்க கேட்க வேணும். அதிகமா மெட்ஃபோர்மின் இஸ் குட் மெடிசன். உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் மற்றதெல்லாம் சரியா இருந்தா மெட்ஃபோர்மின் இதுங்களாம். சில மருந்துகள் இப்போ இன்சுலின் வந்த அப்புறம் சில மருந்துகள் தேவையில்லை. ஸோ அதை பற்றி நீங்கள் உங்களோட டாக்டருடன் கலந்து ஆலோசிக்க வேணும். ஸோ நீங்கள் இவ்வளவு பேரும் வந்து இந்த வகுப்புகளை அந்த வகுப்புகளில் பங்கேற்றி அப்பப்ப அந்த கேள்விகள் கேட்டு சேருவது, நீங்க அவ்வளவு எந்தூசியாசமா அவ்வளவு ஆர்வத்தோட எல்லாம் அந்த கிளாஸுக்கு பாருங்கள். அது அது நீங்கள் உங்களை மெச்சிக்கொள்ள வேண்டிய விஷயம். இந்த 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 கோர்ஸ், இந்த மாதிரி கோர்ஸ் பல கோர்ஸ்ல இருக்கா. இந்த சித்தர் கோட்டம் கொடுக்கறது ஒரு யூனிக், ஒரு இதை மாதிரி இதான் முதல் முறை நடக்கிறது. இந்த 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 வகுப்பால பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கிறது. அதாவது நீங்கள் உங்களோட வருத்தங்களோ உங்களோட மனநிலைகள் எல்லாம் பெற்றாகிறது மற்றவருக்கும் சொல்லிக் கொடுக்கிறீர்கள், முதியோர்களுக்கும். ஆனா இப்படி ஒவ்வொரு பேரும் கொஞ்சம் பேர் இது இத மாதிரி எல்லா அதிகம் பேர் செய்யும் பொழுது அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாருக்கும் போய் கிடைக்குது. அது ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கும் பாதிக்கும், உங்களுக்கு சந்ததியர்களுக்கும் அது பெட்டரா வரும். ஒரு சந்ததி அப்படி அவ்வளவு ஹெல்த்தியா இருப்பாங்க, அவருக்கு வேற மருந்துகள் இல்லாமல் இருக்குது. எவென்ச்சுவலி த மேன்கைண்ட் வில் பி ஃப்ரீ ஆஃப் டிசீஸ். அது நான் அதை யூகிக்கிறேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் எவல்யூஷன். அது நான் சும்மா சொல்லவில்லை. எபிஜெனெட்டிக்ஸ் ஒரு பிரான்ச் சயின்ஸ்ல இருக்குது. அது அந்த ஒரு பிஹேவியர் திருப்பி செய்யும் பொழுது அது இந்த ஜீனை மாற்றுகிறது. ஜீன்ல வந்து அது அப்படியே மற்றவர்களுக்கும் சந்திகளுக்கும் போய்கொண்டிருக்கிறது. இது மெடிடேஷன்ல தெரிஞ்ச விஷயம். ஒரு சில ஜீன்ஸ்களை ஸ்ட்ரெஸ் குறைக்கிறது, பிளட் ப்ரெஷர் குறைக்கிறது, அது இருக்கிறது. ஆனபடியால் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். மற்றவர்களுக்கும் செய்ய சொல்லிக் கொடுப்போம். So express our gratitude again and again to சித்தர் கோட்டம் and சுவாமி அவர்களுக்கு. ஸோ இதோட ஒரு பிரேயரோட முடிச்சுக் கொள்கிறேன். May all beings find happiness. May all be free of disease. May all experience what is good. And let there be no suffering for any being, not only for man, for any being. This is the prayer in Sanskrit called Sukhino Bhavantu. Vanakkam.